அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வதுவு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 எபிசோட் இருக்கும். 7 எபிசோட்லுமே நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிஸ்ட்ரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த சீரீஸ்குள்ள கொண்டு போறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோயினான இந்து அப்படின்றவங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால தன்னோட ஃபேமிலி மொத்தமும் பரபரப்பா சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அழகா ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட அப்பா கிட்ட இந்துவோட சித்தப்பா பேசணும் அப்படின்னு மாதிரி போறாரு. தனியா கூப்பிட்டு போய் மாப்பிள்ளைய அப்படின்ற விஷயத்த சொல்ல பதறி போயிட்டாங்க. சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் தேடி பாக்குறாங்க. அவர் எங்க போனாரு என்ன ஆனான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த விஷயம் பொண்ணுக்கு போகுது. அவங்க சோகத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைய ஒரு பொண்ணு இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்துக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு கல்யாணம் ரெடி பண்ணிருப்பாங்க. போன வாட்டி நடந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்து கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்கு இல்லையா, அவங்களோட வீட்டுல காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண் சுத்தி முத்தி கல்யாண வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஊசி எடுத்து கையை கிழிச்சுக்கிறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து அந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷங்க வந்து திட்டுறாங்க. கல்யாண நேரம் அதுமா இந்த மாதிரி இருக்கலாமா, இவளை யாரு வெளியே விட்டது, ஒழுங்கா ஒரு ரூம்ல பூட்டி வைங்கன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அதை பண்ண கிளம்புறாங்க. கட் பண்ணி இங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும்போது போன வாட்டி கல்யாணம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து நின்று போச்சு இல்லையா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கூட்டிட்டு ஓடி போன ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்களே, அந்த பெண் இவங்களோட தங்கச்சின்னு தெரியும். அக்கா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணை தங்கச்சி எடுத்துட்டு ஓடிட்டாலே அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா மாப்பிள்ளையோட வீட்டுல இருந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னுக்காக மாப்பிள்ளையோட தம்பி அண்ட் மாப்பிள்ளையோட தங்கச்சியான ஆர்யா அண்ட் ஸ்னேகா அப்படின்ற 2 பேர் வராங்க. வீட்டுல பெரிய மனுஷங்களா வேலையா இருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்தோம்னு சொல்லி சீர் வரிசை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆகிற வேலையை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட வீட்டுக்கு சீர் வந்தது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலாப்பழம் இருக்கும், தச்சு வைக்கப்பட்ட நிலையில இருக்கும். இதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டுறாங்க. இப்படி கொடுக்கறது சரியில்லையே, அது உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமா அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்க அதுல உள்ள ஒரு இலையை வச்சு தச்சிருப்பாங்க. மேபி அவங்களோட வழக்கமா இருக்கலாம், ஆனா இது ஒரு மாதிரி அபசகுணமா தெரியுது அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாக்கே போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண. அவங்களும் நிறைய குழந்தைங்க இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. மேபி அதுல யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், நீங்க பெருசா எடுத்துக்காம அதை தூக்கி போட்டுங்க, நாங்க வேற வேணா அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு யார் இந்த வேலையை பார்த்தது, போன வாட்டி நடந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் இங்க நடக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலைகள் எல்லாத்தையும் யார் பண்ணா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அப்பதான் மனநல பாதிக்கப்பட்ட பெண் ஊசியால கையை கழிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஞாபகம் வருது. வேக வேகமா போய் பார்க்க அங்க ஒரு ஊசி இருக்கும். இவதான் இந்த வேலையை பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு ஆட்டே இருக்க இவங்களோட பையன் அதாவது ஆர்யா வந்து தடுத்து நிறுத்துறான். இந்த சின்ன ஊசியால அவ்வளவு பெரிய பலாப்பழத்தை எப்படி தைக்க முடியும், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கம்மா, நீங்க அவங்கள அடிக்கிறது வேஸ்ட், அதை நான் கண்டுபிடிச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி அந்த ஊசி எடுத்துட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹிந்துவோட வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பலாப்பழத்துக்குள்ள இலை இருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா ஹிந்துக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண. ஆனா அவங்களுக்கு இது தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த இலையை எடுத்துட்டு போறாங்க. ஒரு வயசான பாட்டி கிட்ட கொடுத்து இது என்ன இலைன்னு கேட்க அவங்க பயந்து போறாங்க. இந்த இலை முதற்கொண்டு இந்த செடியில இருக்க ஒவ்வொரு பாகங்களும் பயங்கரமான விஷயம் தான், இது எதுக்காக கையில வச்சிருக்க தூக்கி போடுன்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல. இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஓடி போனே அவங்களோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கணவரை நமக்கு காமிக்கிறாங்க. அவருக்கு இதுல வர விருப்பமே கிடையாது. உன் அக்கா கல்யாணம் உன்னால நிக்காம இருந்தா சரி, எனக்கு பிடிக்கலனாலும் நான் உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த ஆரியா இருக்கான் இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. வீட்டு வேலைகள்லாம் செய்யற அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலையான்னு கேட்க இவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயம்னு பார்த்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணோட பேர் அடிப்படுது. இதை கேட்டது உன்னோட மனநிலைமை மொத்தமா மாறி போயிடுச்சு. ஏன்னா இவ பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா வைஷ்ணவி அப்படின்ற பொண்ணு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியாது. அவளை பத்தி எதுக்காக இப்ப பேசிட்டு இருக்கீங்க, இந்த டாக்கை இத்தோட விட்டுடுங்க, ஆகிற வேலையை பாருங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு மாதிரி மூஞ்ச சூழ்ச்சிக்கிட்டே போற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லார்கிட்டயும் கேஷுவலா பேசிட்டு போக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி முகத்தோரணையோட எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா இந்துவை போய் பாக்குறாங்க. எப்படிக்கா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஒரு கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பெண்கள் மீது அதீத ஈடுபாடு உள்ள ஆள். ஒரு பஸ்ல ஏறாரு, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, அழிச்சு கீழே துரத்திட்டாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போக அப்பதான் அந்த ஸ்டேகாவோட கரை
வரவர் இவர் தான் அப்படின்றது தெரிய வரும். வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பாரு, மரியாதையே இல்லைனாலும் சொத்தை பிரிச்சு கொடுத்தா நான் இங்க இருந்து போறேன், அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடமெண்டா சுத்திக்கிட்டே இருக்காள். இன்னொரு பக்கம் கட் பண்ணி இப்பதான் கல்யாண மாப்பிள்ளையே பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பயத்துல பயங்கர டென்ஷன்ல சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்க தன்னோட தம்பி உள்ளவர். எனக்கு ஆன மாதிரி உனக்கு ஆகாது, கண்டிப்பா இந்த கல்யாணம் உனக்கு நடக்கும், ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்ல அவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கல்யாணம் நின்று போச்சு, இது எப்படியாவது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹிந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்க கட் பண்ணி கல்யாண மேடையில காமிக்கிறாங்க. மாப்பிள்ள வந்து உட்காந்துட்டாரு, மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு, பொண்ணு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம்னு பார்த்து பொண்ணோட சித்தப்பா பொண்ணோட அப்பா கிட்ட போய் அவ எங்க தெரியும் காணும்னு சொல்ல பயந்து போறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி டவுட்டா என்னோட தம்பி அனுப்பிவிட்டு தேட சொல்றாரு. அவரும் வேகமா போய் ஒரு ரூம் கதவை திறக்க உள்ள அவங்க மனக்கோலத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டு போய் மனமேடையில உட்கார வைக்கிறாரு. 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தாலி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க இவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஹிந்து தன்னோட தங்கச்சி புருஷா இருக்கா இல்லையா, அவனே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த கல்யாண மாப்பிள்ள பார்த்துட்டு ஒரு மாதிரி உறுத்தலா நின்றுகிட்டே இருக்கும்போது ஆரியாவை நமக்கு காமிக்கிறாங்க. போய் நம்ம ஹீரோயினை கரெக்டா கூட்டு வந்துட்டு இருப்பா இல்லையா, அந்த சீனுக்கு போகுது. கதவை திறந்ததும் உள்ள இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களை கூட்டு வந்திருப்பா இல்லையா, அவங்க எப்படி உள்ள போயிருப்பாங்கன்னா யாரோ இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டிருப்பாங்க. வந்து இந்த ரூமுக்குள்ள போனதும் முகம் தெரியாத நபரால தாப்பால் போடப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியே வர முடியாம இருக்கும்போது தான் இவர் வந்து திறந்திருப்பாரு. இவர்கிட்ட நான் இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க அவர் முழிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ரிசப்ஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு அதாவது கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு இல்லையா, அந்த நபர் யாரு எவரு அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே அவரோட தம்பி மூலமா இந்துவோட தங்கச்சி புருஷன் தான் அவர் அப்படின்ற மாதிரி தெரியாது. பெருசா எடுத்துக்க வேணானா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஸ்னேகாவோட கணவர் இருக்கா இல்லையா, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த ஒரு குழந்தை பார்க்குது, எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹிந்துவை காமிக்கிறாங்க. தன்னோட ரூம்ல திங்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு பின்னாடி யாரோ ஒரு லேடி நின்றுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, தன்னோட தங்கச்சியா தான் இருக்குமோன்னு அவங்க கிட்ட போய் கேட்க அவங்க இவ்வளவு நேரம் வழி நான் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அந்த மாமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்க, கீழே வாங்கக்கா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இவங்க தங்கச்சி மேல கடுப்புல தான் இருக்காங்க இல்லையா. எதுவும் பேசாம பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்தாங்களே, அங்க போய் செக் பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஆரியா அங்க வர, இங்க என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க யாரோ பார்த்த மாதிரி இருந்தது, அதனாலதான் செக் பண்ணி பார்க்க வந்தேன்னு சொல்லி போக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு ஊசி இவங்களோட காலில் குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்குது. யாரும் வேணும்னே இதை நிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆரியா தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. பின்னாடி இருக்க கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டு இருக்கு. யார் இதை பண்ணாங்க அப்படின்றது புரியல. அப்படியே கட் பண்ணி இது அடுத்த நாள் காலையில இந்துவோட தங்கச்சி ஓடி போயிட்டாங்க இல்லையா, இந்துக்கு கல்யாணம் தெரிஞ்சது எப்படி கரெக்டா வந்திருப்பாங்க, இது ஒரு டவுட் இருக்கு. இந்த டவுட்ல ஃபேமிலி மொத்தமா அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்துவோட தங்கச்சிக்கு ஒரு பத்திரிக்கை போயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வரும். ஆனா அதை யார் அனுப்புனாங்க அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் ஹிந்துக்கு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது. என்னவா இருக்குன்னு திறந்து பார்க்க அந்த ஊசி இருக்கு இல்லையா, பலாப்பழம் தைக்க பயன்படுத்தப்பட்டது, அது இவங்களுக்கு யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸும் இல்லை. ஆனா அதே நேரத்துல கேட்டு யாருக்கும் தெரியாம எப்படி திறந்தது அப்படின்ற மாதிரி ஆரியாவும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஹிந்து தன்னோட ரூம்ல இருக்கும்போது ஹிந்துவோட தங்கச்சி புருஷா இருக்கான் இல்லையா, அவன் வேகமா கதவை திறந்துட்டு உள்ள வரான். பயந்து போனவங்களும் என்ன வேணும் இங்க இருந்து வெளியே போங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க தங்கச்சி கிட்ட நான் எப்படி போனேன் அப்படின்னு எனக்கு தெரியல, ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது என் வாழ்க்கையே இந்த மாதிரி இருந்து போயிடுச்சு, உன்னோட தங்கச்சி பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு இப்ப கூட உன்னதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கைகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து ஆரியா உள்ள வந்துட்டான். இது எல்லாத்தையும் பாக்குறான், தப்பா எதுவும் எடுத்துக்காம ஐயோ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு வெளியே போக அந்த ஹிந்துவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கணவரை காணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களோட கணவரா மேல ஹிந்துவோட ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்ல வேக வேகமா உள்ள போறாங்க. அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. பயங்கர கடுப்பு. சின்ன வயசுல இருந்தே உன்னதான் எல்லாரும் பிரியாரிட்டியா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப இந்த மாதிரி ஒரு வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கியா, நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னா யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது, நீ எப்படி சந்தோஷமா வாழ்ற நான் பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து போக இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ண அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. தங்களோட தம்பி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ இந்துக்கு அவங்களோட தங்கச்சி புருஷனுக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இவரோட மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போகணும் இருக்கு இல்லையா, கார்ல போக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை இந்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி சந்தேக பார்வையிலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இவங்களோட காலில் ஊசி குத்துனதால கட்டு போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற மாப்பிள்ளையோட அம்மா கட்டு போட்டுருக்குல வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சின்ன காயம் தானமா, அது எடுத்துட்டு இந்த தாம்பூல தட்டுல கால் வச்சுட்டு உள்ள வாமான்னு சொல்ல இவங்க அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் எடுத்து வைக்கும் போது பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. எரியுதுன்னு கால் எடுக்க அந்த சமயம்
சமயம் பார்த்து மனநல பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்களே, உள்ள வராத, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை அவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு மாதிரி காத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி நிக்க கட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பைத்தியம் பிடிச்ச லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ண அங்க அவங்களால இருக்க முடியல. பால் பொங்குறத பார்த்து ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டு என்னோட வீட்டுக்கே போயிடுற அப்படின்ற மாதிரி ஓடி வராங்க. அப்ப ஆர்யாவும் அவனோட அண்ணனும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வரணுமா, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த இருட்டு ரூமுக்குள்ளதான் நீ இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல பயந்து போய் அப்படியே உட்காடுறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகும். அவங்களோட காலில், அதாவது ஹிந்துவோட காலில் அடிப்பட்டதால வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்க அந்த மனநல பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன அங்க இருக்க ஸ்னேகா கிட்ட கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பேசி சமாளிச்சுட்டு இவங்களை இங்கே இருக்கும்படி சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமும் ஒரு ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சு, அவன் என்ன ஏது அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறதுக்குள்ள இவளை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சர்ற மாதிரியா தான், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அங்க ஒரு ரூம் இருக்கு இல்லையா வீட்டுக்கு வெளியில, அந்த ரூமுக்குள்ள போட்டு இவளை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியல. ஆனா அதே சமயத்துல அந்த ஸ்னேகாவோட கணவர் இருக்கா இல்லையா, இவங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கத அவர் வேற ஒரு சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க தாம்பூல தட்டுல கால் வைக்கும் போது பயங்கரமா எரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுல சந்தேகப்பட்டு வேலைக்காரங்களை அந்த தட்டு எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல யாரோ மிளகா பொடி கலந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி வேலைக்காரமாவும் விசாரிக்க சொல்ல அவங்க போய் அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த வீட்டுல இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது யாரு, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆர்யா கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கு. ஆர்யா ஹிந்து கிட்ட போறாரு, என்னோட அம்மா உங்களை விட பெரிய பையன், இங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் என்னோட அம்மாக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரே கேள்விதான், அந்த தாம்பூல தட்டுல மிளகா பொடிய கலந்தது யாரு அப்படின்றத. இவர் முதல்ல ஸ்னேகா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாலும் விளையாட்டுக்கு பண்றதா கூட மிளகா பொடிய கலப்பாங்க, எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல அவர் எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கத்தானா ஆர்யாவும் அவங்க அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆர்யாவுக்கு கல்யாணம் ஆகி வைஷ்ணவி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, இப்போ இல்லன்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே ஹிந்துவை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பூஜை அறையில போய் பூஜைகள் எல்லாத்தையும் மேற்கொள்றாங்க. அமாவாசை வர போறதால புருஷ முகத்துல நீ முழிக்கவே கூடாது, உன் கூட படுத்துக்க ஸ்னேகாவை அனுப்பி விடுற அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லி அனுப்ப அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட கணவர் இவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி. அப்ப இவங்களுக்கு இவங்களோட தங்கச்சி புருஷனுக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி இவர் பேசிக்கிட்டே இருக்க அவங்க எதுவுமே பேசுறதா அவரை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹிந்து கூட ஸ்னேகா படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஸ்னேகாவோட கணவர் அவங்களை விட்டு பிரிய முடியாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரூமுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதா தெரியல, போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில ஆர்யாவையும் அவரோட அண்ணனையும் காமிக்கிறாங்க. வீட்டுல மர்மமான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஆர்யா தன்னோட அண்ணனை தான் கூடவே வந்து படுத்து தூங்கும்படி கேட்கிறாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா டிராயிங் ரூம் இருக்கு இல்லையா, அங்க தூங்கிக்கிறேன், இப்ப எல்லாத்தையும் லாக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிட்டு தூங்குறான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி சரி ஹிந்துவை காமிக்கிறேன். தூங்கிக்கிட்டே இருந்தவங்களுக்கு அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. பக்கத்துல ஸ்னேகா இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் தெரியாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மனநல பாதிக்கப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஷெட்டு மாதிரியான ரூம்ல அடைக்கப்பட்டிருப்பாங்க. அங்க போய் அவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக கிட்ட போக அவங்க பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. துணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வாயை பூத்திக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்னவா இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்க அப்போ ஸ்னேகா கத்துற சத்தம் கேக்குது. இவங்க வேக வேகமா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓடி போய் பார்க்க அப்ப ஜன்னல் வெளியே இருந்து ஒரு லேடி அங்க நடந்து போறத கவனிக்கிறாங்க. முகத்தை சரியா பார்க்கல. அவங்க பின்னாடியே போய் அவங்களை பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்றாங்க, காணாம போயிடுறாங்க. கட் பண்ணி உள்ள அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. என்னமாச்சு அப்படின்னு மாதிரி ஸ்னேகாவை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும். யாரோ ஒரு மர்ம நபர் பில்லோவை வச்சு இவங்க தலையை அழுத்தி கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரிய வந்து பயந்து போறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க யாருமே இதை பண்ணிருக்க மாட்டாங்க, இதை பண்ணது யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி யோசிக்கிட்டே இருக்கும் போதா பக்கத்துல இருந்த ஹிந்துவை காணும். இதனால அவங்களை தேடி வெளியே போக ஹிந்து வெளியில இருந்து உள்ள வராங்க. எதுக்காக இந்த நேரத்துக்கு வெளியே போனேன், உன்னோட காதலனியா பார்க்க போனேன் அப்படின்னு மாதிரி இவங்களோட கணவரும் தீட்டிக்கிட்டே இருக்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு பொண்ணு இங்க நான் பார்த்தேன், அவளை பிடிக்கலான்னு போகும்போது காணாம போயிட்டான்னு சொல்ல எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்கு, இங்க யாரும் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி ஆர்யாவும் பேசிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரூமுக்குள்ள இல்ல அப்படின்னு மாதிரி ஸ்னேகா சொன்ன, பொண்ணை பாக்குறதா இருந்தா கூட நீ உள்ள இருந்தா பார்க்க வாய்ப்பு இல்ல, சோ வெளியே தானே இருந்திருக்க, எங்க போயிருக்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க அமைதியா இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஸ்னேகாவோட கணவர் இருக்கா இல்லையா, இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவளை யாரு கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த இடத்துல எப்பயுமே ஹிந்து தான் தூங்குறதா இருக்கும். இன்னைக்கு ஸ்னேகா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க மேல இது போயிருக்கு. மேபி இதே ஹிந்துவுக்கு பண்ணதா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹிந்து தன்னோட வீட்டுக்கு போன் பண்ணி வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டும் நலன் விசாரிக்கும் போது அப்பதான்
எங்களோட தங்கச்சி நேத்து நைட்டு பயங்கரமான சண்டையை போட்டு பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே இவங்களுக்கு ஒருவேளை நேத்து வந்தது அவளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை தோண ஆரம்பிக்குது. தன்னோட தங்கச்சியும் நான் அவனை எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு பாத்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயங்களும் நினைச்சு பாக்குறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கும்போது இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த வீட்டுல இருக்க ஆரியாவை பாக்குறாங்க. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நேத்து நைட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்க்க போனேன் அப்படின்றதையும் நேத்து நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னது உண்மைதான் அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீடு மொத்தமும் லாக்ல இருக்கு இல்லையா. அவங்க அதாவது வெளியில இருந்து யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னா அது எப்படியா இருக்கும்னு யோசிக்கும் போது தான் டிராயிங் ரூம்ல ஓபன் பண்ணப்பட்டிருந்தது. நான் அங்க போகும்போது லைட் ஆஃப் பண்ண மாதிரி தெரிஞ்சது. மேபி அது வழியா கூட யாரோ உள்ள வந்திருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. தன்னோட அண்ணனை போய் சந்திக்கிறாரு. அந்த இடத்துல படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு போனது இவர் தான். தன்னோட அண்ணன் கிட்ட இதை சந்தேகப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் இப்போ வந்து பொண்ணு நம்பி இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா, நான் எதுவும் பண்ண கிடையாது, என்ன சந்தேகப்படாதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் கட் பண்ணி இந்து சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு வேலைக்காரமா நேற்று நீங்க உண்மையில அந்த பொண்ணு பாத்தீங்களாமான்னு கேக்குறாங்க. போய் சொல்ல நான் என்ன பைத்தியமா, நான் உண்மையிலே பார்த்தேன்னு சொல்ல இல்லம்மா இதுக்கு முன்னாடி அந்த ஆரியாவோட மனைவி இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கு. ஆரியாவுக்கு கல்யாணமான விஷயமே இவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கிட்ட போய் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க வைஷ்ணவி பத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரியாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். அவங்க கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது வைஷ்ணவி யாரோ ஒரு நபரால கர்ப்பமாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற தகவல். இதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்கன்னு சொல்ல இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியை கொடுக்குது. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட கணவர் கிட்ட ஒரு லெட்டர் போகுது. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த லெட்டர் எழுதின மாதிரி இருக்கும். அதை பிரிச்சு படிக்கும்போது இன்னைக்கு நைட்டு என்னோட ஃபேமிலி கூடயே நான் யாருக்கும் தெரியாம அவங்க வந்துகிட்டு இருக்க வண்டியிலே வந்துருவேன், அப்போ நீங்க என்ன வந்து சந்திக்கணும், அது மூலமா உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை படிச்சுட்டு ஒரு மாதிரி ஷாக்கோடவே நின்றுகிட்டே இருக்காரு. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி மொத்தமும் கிளம்பி வந்துட்டாங்க. ஹிந்துக்கு இந்த கல்யாண சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு இருக்க இவருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும், அந்த வண்டியில யாருக்கும் தெரியாம அவங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பார்த்தா விஷயம் தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி உள்ள போக அங்க யாரையுமே காணோம். ஒரே ஒரு கல்யாண பத்திரிக்கை மட்டும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்து என்னோட கணவருக்கு தான், இதை யாராலையுமே மாத்த முடியாது, அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எழுதியிருக்கும். இதை படிச்சுட்டு இவரால் தாங்கவே முடியல. தன்னோட தம்பி மாதிரியே நானும் ஏமாந்துட்டு இருந்தோம் அப்படின்ற பயங்கர கடுப்புல முதலிரவுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க. அங்க போய் அது எல்லாத்தையும் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு பயங்கரமா திட்டிட்டு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசக்கூட பிடிக்கலன்ற மாதிரி கிளம்பிட்டாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஆரியா உள்ள போக இவங்க அந்த பத்திரிக்கை எடுத்து காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி சோகமா நின்றுகிட்டே இருக்காங்க. ஆரியா அந்த பத்திரிகையில இருக்க ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்தது பயங்கர ஷாக். ஏன்னா இது நேரம் வரலையும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் எழுதினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த கையெழுத்து ஆரியாவோட மனைவியான வைஷ்ணவியோட. இந்த விஷயங்களை சொல்ல ஹீரோயின் ஷாக்கோட நிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு முகம் தெரியாத பெண் பாத்தீங்கன்னா தூக்கிட்ட நிலையில கிடக்குறாங்க. அவங்கள போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் ஹிந்து கிட்டே போகுது. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி வைஷ்ணவி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப தெரிஞ்சதும் முதல் வேலையா அப்பா அம்மாக்கு போன் பண்றாங்க. தன்னோட தங்கச்சிக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்க செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலயும் வைஷ்ணவியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும். சோ நம்மள சுத்தி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணமே வைஷ்ணவி தான், அவதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆரியாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டது ஹிந்துவும் அவ தண்டிக்கிறோம் அப்படின்னா உன்னை தண்டிக்கலாம், என்னதுக்காக இதுல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க நம்ம ஃபேமிலிய இது மாதிரி பண்ணணும் தான் அவளுக்கு ஆசை, எல்லா தப்பும் என்னாலதான் அப்படின்ற மாதிரி தரையில குத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க ஆறுதல் சொல்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்துவோட கணவர் உள்ள வராரு. இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து தன்னோட தம்பி மேலேயே பாத்தீங்கன்னா சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்கோ அப்படின்ற எண்ணம் இவருக்கு ஓட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்ச மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வைஷ்ணவியோட டாக் உள்ள வந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மனநல பாதிக்கப்பட்டவங்களும் சந்தோஷமா பண்ணீங்கல்ல, அதை சோகமா நீங்க திரும்பி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி ஆரியாவை காமிக்கிறாங்க. வைஷ்ணவியை பத்தி அவ என்ன கேட்டாலும் சொல்லாத, அவ அட்ரஸையும் கொடுக்காதடா அப்படின்ற மாதிரி இவரோட அம்மா சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் கேட்டு பாக்குறாங்க, கிடைக்கல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது அங்க வீட்டுல வேலை செய்யற லேடி ஆரியாவோட ரூம்ல அந்த பொண்ணோட அதாவது வைஷ்ணவியோட திங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு, நீங்க அங்க போய் செக் பண்ணீங்கன்னா அட்ரஸை கண்டுபிடிக்கலான்னு சொல்ல யாருக்கும் தெரியாம உள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அட்ரஸ் தெரிஞ்சிருது. அதே சமயத்துல வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லாம வேக வேகமா கிளம்பி அந்த வைஷ்ணவிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி போக இந்த விஷயத்த அந்த ஸ்னேகாவோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் பாக்குறாரு. தனியா கண்டுபிடிக்க போறீங்களோ அதையும் பாக்கலாமே அப்படின்ற தோரணையில நின்னுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ஆட்டோ ஏறலான்னு போகும்போது அப்ப இவங்களோட கண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேடி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஊமத்த இலையோட சயின்டிபிக்
பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை இந்துவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள என்னவா இருக்குன்னு ஆட்டோக்குள்ள பார்த்துட்டு திரும்பி பார்க்க நின்னுட்டு இருந்த லேடி காணும். எங்க போனாங்கன்னு தெரியல. இதனால என்ன படுத்துன்னு தெரியாம வைஷ்ணவியோட வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க வைஷ்ணவி இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ நம்ம பார்த்தது வைஷ்ணவியா இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம வைஷ்ணவியை பத்தி இவங்க விசாரிக்க போனாங்க இல்லையா. இந்த விஷயத்தால வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்துவோட தங்கச்சி அங்க வராங்க. அவங்க மூலமா அந்த லெட்டர் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க எழுதல அப்படின்னு மாதிரி தெரிய வருது. தமிழ் மேல சந்தேகத்துல இருந்த அந்த நபருக்கு இது எல்லாத்தையுமே வைஷ்ணவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் தன் தம்பி மேல இன்னும் கடுப்புல தான் இருப்பாரு. அது அங்க இருக்கிற ஆரியாவும் ஹீரோயினோட தங்கச்சியை கூட்டு போய் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்களா இல்ல உங்களோட கணவர் இங்க வந்தாரா அப்படின்னு மாதிரி கேட்டு பாக்குறாங்க. இவங்க வரவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப இந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு வந்துட்டு போனது யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த வீட்டுக்கு நிறைய போலீஸ்காரங்களா வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள வர போலீஸ்காரங்க வைஷ்ணவியோட வீடு இதானமா, அவங்க எப்பமா கடைசியா வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்க இவங்களும் கடைசியா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, அவங்க தூக்கிட்ட நிலையில இன்னைக்கு நாங்க கண்டெடுத்தோம் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல எல்லாரும் பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இந்த ஃபேமிலியோட மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷாப் நடத்துறதா தான் இருக்கும். பழைய புக் ஷாப்பா இருக்கும். அங்க காமிக்கிறாங்க நிறைய பொருட்கள் விழுந்துகிட்டே இருக்கு. நிறைய புத்தகங்களும் கீழே விழுது. அதுல இந்த உலகத்துல மிகுந்த விஷமுடைய செடி அப்படின்ற மாதிரி ஊமத்தன் செடி இருக்கும். அது சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகுது. நம்ம ஹீரோயினுக்கு உதவுற வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, வைஷ்ணவி செத்து போயிட்டாங்க அப்படின்றது தாங்க முடியாம பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க. நாங்களே அழுவல, நீ எதுக்கு அழுகுற? இப்ப மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்களை வேலையை விட்டு தூக்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் இறந்து போனது வைஷ்ணவி தானா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அவங்க தான் தெரிஞ்சதோ பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆரியா அவங்களோட முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹிந்துவும் எனக்கு என்னமோ அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்றது தோணல. ஏன்னா குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு எந்த பொண்ணும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. ஆனா அது மட்டும் இல்லாம உன் கூட அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு 4 மாசமா இல்ல, திடீர்னு 2 மாசத்துக்கு முன்னாடி அவ பிரெக்னன்ட் அப்படின்னு சொன்னதால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு சொல்ற. அவ தப்பான முறையில குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கான தேவை எதுவுமே இல்ல இல்லையா, அவ கலஸ்டே போயிருக்கலாமே. சோ எனக்கு என்னமோ அவ தப்பான வழியில போனதா எதுவும் படல அப்படின்னு மாதிரி சொல்ல ஆரியா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட மாமியார் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பண்றது சுத்தமா பிடிக்கல, இதெல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல ஸ்னேகாவோட கணவர் மூலமா ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஆரியா பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி அதாவது பொறுமையா தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காள். ஆனா இந்தோட கணவர் எல்லாத்தையும் சீக்கிரமா கோபத்துல முடிவெடுத்துருவார். ஆனா அன்னைக்கு வைஷ்ணவி வெளியே போனதுக்கான காரணமோ இந்தோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால காண்டான வைஷ்ணவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களுக்கு பட்டுன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. வைஷ்ணவி இறந்து போயிட்டா அப்படின்னா நம்ம நேத்து பார்த்தது யாரா இருக்கும், ஆனா அவங்களும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி கூகுள் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஊமத்தன் செடி கிட்ட போய் நிக்குது. இவங்களோட வீட்லயும் அதாவது பலாப்பழத்திலும் அந்த இலை இருந்தது. சோ இங்கேயும் இந்த மாதிரி ஒரு இலை இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல் வேலையா கிளம்பி அந்த புக் ஷாப் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்க இருக்க நபர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஊமத்தம் செடி சம்பந்தப்பட்ட ஏதாவது புக் இருக்கான்னு கேட்க அந்த மனுஷனும் காலையில தான் நிறைய புத்தகங்கள் மேல இருந்து என்னென்ன தெரியாம கீழே விழுந்தது, உங்க நல்ல நேரம் பாருங்க அதுல அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தது அப்படின்ற மாதிரி புத்தகத்தினிட்ட பக்கத்துல கோணி பையில ஊசியை வச்சு தச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ஊசியை காணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர் கத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஊசி கிஃப்டா அனுப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் வைஷ்ணவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியும் இல்லையா. அந்த ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க ஆரியாவை கூப்பிட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வைஷ்ணவி பாத்தீங்கன்னா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. தலைக்காணி வச்சு அவங்களோட தலையை அழுத்தி அவங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கில எடுத்து மாட்டிருக்காங்க. இதுல ஷாக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வயிற்றுக்குள்ள அந்த ஊமத்தம் இலை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதை கேட்டது பதட்டமா நிக்க கட் பண்ணி ஃபேமிலியில காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண அவங்களும் அதிர்ந்து போறாங்க. அவ உயிரோடு இருக்கும்போது தான் பிரச்சனைன்னு பார்த்தா அவ செத்து போனதுக்கு அப்புறமா இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வந்து சேருது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆரியா தன்னோட காதல் மனைவி இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சோகத்தோட நடந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்க இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. இதனால வழியும் ஹீரோயின ஒரு பொண்ணு பார்த்தா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வைஷ்ணவி அப்படின்ற மாதிரி நம்ம கூட நினைச்சிருக்கோம். ஆனா இங்கதான் வைஷ்ணவியோட முகத்தை காமிக்கிறாங்க. வேற ஒரு முகம். அப்படியே கட் பண்ண ஹீரோயின் அந்த புக் எல்லாத்தையும் பரிசு நடந்து போக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த லேடி உருவம் தெரியாது. ஒரு மாதிரி நடந்து போக்கிட்டே இருக்க இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டுல போய் அந்த உருவம் உள்ள போயிடுது. இவங்க கதவை தட்டி இப்ப உள்ள போன லேடி கிட்ட நான் பேச முடியுமான்னு கேட்க, என்னம்மா நீ தட்டந்தால தான் நான் இப்ப வந்து கதவை திறந்தேன், இங்க யாரும் இல்லம்மான்னு சொல்ல இவங்களுக்கு
எனக்கும் ஒன்னும் புரியல, வைஷ்ணவியை தேடிதான் வந்தேன், இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி புலம்ப. வைஷ்ணவி உங்களுக்கு தெரியுமா, அவங்கள தேடிட்டாம வந்தீங்க அப்படின்னு மாதிரி உள்ள கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நடந்தது ஒரு கொலை அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. போலீஸ்காரங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹிந்து கிட்டே போகுது. இவங்க உள்ள கூட்டு போனாங்க இல்லையா, அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்கும். வைஷ்ணவி இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த பழைய புக் ஷாப் இருக்கு இல்லையா, அங்க இருந்துதான் ஒரு நபர் வந்து வைஷ்ணவி இங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொன்னாரு. நாங்களும் சேர்த்துக்கிட்டோமா, ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவன் யாருக்கிட்டயுமே தன்னோட எமோஷன்ஸை எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாமா, அமைதியாவே இருந்துகிட்டே இருப்பா, அவளோட ரூமை பார்த்தாலே உனக்கு புரியுமான்னு சொல்லி ஃபுல்லா காமிக்கிறாங்க. அப்பதான் வைஷ்ணவியோட முகத்தை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒருத்தரையா கூப்பிட்டு விசாரிக்கணும்ன்றது இல்லையா, அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வைஷ்ணவிக்கு நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்யாக்கும் வைஷ்ணவிக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்து ஒரு 4 மாசத்துக்கு மேல இருக்கும். வேலைன்னு வெளியே போய்கிட்டே இருக்கிறதால மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவேன். அதுலயும் அவ எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டாததால எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னோட அண்ணா அவளுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு மாதிரி அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியே. இதனால மனசு உடைஞ்சு போய் இவர் பாத்தீங்கன்னா அவங்களை போய் பயங்கரமா திட்டிருப்பாரு. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டே அப்படின்னு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு வந்திருப்பாரு. இதோட முடிவுல தான் அவங்கள வீட்டை விட்டே பாத்தீங்கன்னா துரத்தி இருப்பாங்க. ஒருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயின் அங்க வராங்க. ஆர்யா இருக்கா இல்லையா, அவரை தனியா கூட்டு போய் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாங்க. வைஷ்ணவி அந்த ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டது ஒரு நபர் தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஆர்யா தான். அண்ட் இவ்வளவு சம்பவங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவர் தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதாவது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுக்கு ஊசி அனுப்புனது, பலாப்பழத்துல அந்த இலைய வச்சு தச்சது அப்படின்னு மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணது ஆர்யாவா தான் இருப்பாரு. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது. அதனால அங்க இருக்க ஆர்யாவும் பாத்தீங்கன்னா முதல்ல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு மாதிரி புரண்டு பிடிச்சாலும் நான் தான் பண்ணேன், அதான் நீங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியாது, அது உங்களால முடியாத காரியம்னு சொல்ல இவ்வளவு தூரம் வந்து பதில தேடி வந்து எனக்கு ஆதாரம் கிடைக்காமலையா போயிடும். கண்டிப்பா கிடைக்கும். உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரு மர்மங்களை ஒளிச்சு வச்சுட்டு தான் இருக்கீங்க, அந்த மர்மங்களாலே இது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க, கண்டிப்பா வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்ல அந்த போலீஸ்காரர் எல்லாரையும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவரே மிரண்டு போயிட்டாரு. ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்க மாதிரியே இருக்கும், ஆனா வெளியே சொல்லவே மாட்டாரு. இதனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு முடிவுக்கே வந்துட்டு இருப்பார். கட் பண்ணி ஃபேமிலி மொத்தமும் மழையில ஒரு கொடையை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த மர்மங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ள தான் இருக்கு, அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கிளம்புறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு முகம் எட்டி பாக்குற மாதிரியும் அதை பார்த்ததும் எல்லாரும் ஸ்டன் ஆகி நிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதோட இந்த சீசனையும் முடிக்கிறாங்க. சோ இன்னும் மர்மம் அப்படியே தான் அது தெரியணும் அப்படின்னா இதுக்கான செகண்ட் சீசனுக்கு தான் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஹிந்து அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. அதுல 2 சீசன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரிஜினல் வெர்ஷனும் கூட. இதுல ஒரு சீசன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்றது எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த மிஸ்ட்ரி உங்களுக்கு சீக்கிரமா தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்க அப்லோட் பண்ண முயற்சி செய்யறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணாம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.